السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: يا أيها الذين آمنوا إذا قيل لكم تفسحوا في المجالس فافسحوا يفسح الله لكم. وقال عليه الصلاة والسلام: من تواضع لله رفعه الله. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து கண்காணித்து கொண்டிருக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் கிருபையும் அவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்கள் யாவரின் மீதும் அதன் வழிவந்த முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக நம்முடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களால் இயன்ற அளவிற்கு பின்பற்றி வாழ்ந்த அன்னாருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், அதன் வழிவந்த இமாம் பெருமக்கள், ஏனைய முஸ்லீம்கள் அனைவரின் மீதும், இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி முஸ்லீம்களாக வாழ இருக்கிற எல்லா முஸ்லீம்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த தர்பியா வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த தர்பியா வகுப்பிலே கொடுக்கப்பட்ட தலைப்பு விடாப்பிடியும் விட்டு கொடுத்தலும் என்கிற தலைப்பின் கீழே பேசுமாறு பணிக்கப்பட்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இந்த மஸ்ஜிதில் இந்த மகரிபுடைய தொழுகைக்கு நிறைய மக்களை நாம் பார்க்க முடிந்தது. அதற்கு பின்னால் இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உபதேசங்களை கேட்பதற்கு அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்கள் மட்டும்தான் அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் இம்மை மற்றும் மறுமையின் அனைத்து நலவுகளையும் நாடி இருக்கிறானோ அவர்களுக்குத்தான் மார்க்கத்தை பற்றியான தெளிவை வழங்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ்வால் இம்மை மற்றும் மறுமையினுடைய அனைத்து நலவுகளும் நாடப்பட்டவர்கள் சொற்பமானவர்கள் தான், அற்பமானவர்கள் தான். எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. மகரிபுடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுத அந்த நபர்களாக இருந்தாலும் கூட, ஐநேரம் தொழக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட, எல்லோருக்கும் மார்க்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்காது. யாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நலவை நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு தான் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கிணங்க சொற்பமான நபர்கள் தான் இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சபை என்பது சாதாரணமான சபை கிடையாது. இந்த சபைக்கு என்று மலக்குமார்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள்ல ஒவ்வொரு கூட்டத்தார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு பொறுப்பை நியமித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். சில மலக்குமார்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பொறுப்பு என்னவென்றால், எங்கெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பற்றி மறுமையை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைகளுக்கு அந்த மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள். வந்து இந்த சபையில் கலந்து கொள்ளக்கூடிய மக்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை வேண்டுகிறார்கள். அல்லாஹ்ட்ட போறாங்க, போய் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள் இந்த இடத்திலே இவ்வளவு மக்கள் உன்னை பற்றி பேசுவதற்காக கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கேட்பான், அவர்கள் எதை நாடுகிறார்கள், எதை விரும்புகிறார்கள்? மலக்குமார்கள் சொல்வார்கள், இறைவா, அவர்கள் சுவனத்தை விரும்புகிறார்கள், நாடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், அப்படியா, அப்ப சுவர்க்கத்தை அவர்கள் பார்த்துள்ளார்களா என்று அல்லாஹ் கேட்பான். மலக்குமார்கள் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ், பார்க்கவில்லை, ஆனாலும்
உன் மூலமாக உன்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக கேள்விப்பட்டு அதை அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லப்படும். அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்களை பார்த்து, சுவர்க்கத்தை பாராமலேயே சுவர்க்கத்தை அவர்கள் விரும்புகிறார்கள் என்று சொன்னால் சுவர்க்கத்தை அவர்கள் பார்த்து விட்டால் எப்படி விரும்புவார்கள் என்று கேட்கும் பொழுது இன்னும் அதிகமாக அவர்கள் அதை விரும்புவார்கள் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, அந்த மக்களுக்கு நான் சுவர்க்கத்தை வழங்கிவிட்டேன். அதே போல மலக்குமார்கள் சொல்வார்கள், இறைவா, மலக்குமார்ட்ட அல்லாஹ் கேட்பான், இறைவா, அதாவது மலக்குமார்களே, அந்த மக்கள் எதை பயப்படுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது அந்த மக்கள் மலக்குமார்கள் சொல்வார்கள், இறைவா, அவர்கள் நரகத்தை பயப்படுகிறார்கள் என்று சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் கேட்பான், நரகத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்பான். இல்லையா அல்லாஹ், நரகத்தை அவர் பார்க்கவில்லை, ஆனால் நரகத்தை பற்றி செய்தியை கேள்விப்பட்டு அதை அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லுவாங்க. அல்லாஹ் திரும்ப கேட்பான், அந்த மக்கள் நரகத்தை பார்த்திருந்தால் எப்படி பயப்படுவார்கள் என்று கேட்கும் பொழுது, யா அல்லாஹ், நரகத்தை பார்க்காமலேயே நரகத்தை பற்றி கேள்விப்பட்டு அதை அதிகமாக பயப்படுகிறார்கள் என்று சொன்னால் நரகத்தை பார்த்து விட்டால் இன்னும் அதிகமாக அவர்கள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் மலக்குமார்கள் பதில் சொல்வார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், அப்படியா, அப்படி என்றால் அந்த நரகத்தை விட்டு நான் அவர்களை பாதுகாத்து விட்டேன் என்கிற சுப செய்தியை அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான சபைதான் இந்த மார்க்க சபை என்பது. அல்லாஹ்வை பற்றி ரசூலை பற்றி பேசக்கூடிய இந்த சபை என்பது சாதாரண சபை கிடையாது. இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருந்தால் வாரத்திற்கு ஒரு முறையாவது நாம் என்ன செய்வோம், இது அமர்ந்து சில நிமிடங்கள் இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக எவ்வளவு நேரங்களை செலவு செய்கிறோம். சாதாரணமாக மொபைல் போனை பார்ப்பதற்காக, சாதாரணமாக வீணான பேச்சுக்களை பேசுவதற்காக எவ்வளவு நேரங்களை செலவு செய்கிறோம். இந்த மார்க்க சபையில் அமர்வதனுடைய சிறப்புகளை நாம் அறிந்திருந்தால் நிறைய நாம் முயற்சி செய்வோம். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான சபையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அமர செய்திருக்கிறான் என்றால் அதற்காக நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் விடாப்புடியும் விட்டு கொடுத்தலும் என்கிற தலைப்பு. விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த குணம் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு குணமாக அது இருக்கிறது. யார் விட்டு கொடுக்காமல் வாழ்கிறார்களோ, விடாப்புடியாக வாழ்கிறார்களோ, அவர்கள்ட்ட எல்லா விதமான தீய குணங்களும் வந்து சேர்வதற்கு அதுவே காரணமாக இருக்கிறது. இப்போ ஒரு மனிதன், அந்த மனிதன்ட்ட பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் கஞ்சனாக இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன? விடாப்புடியாக விட்டு கொடுக்காமல் பிறருக்கு நலவை நாடாமல் இருக்கிறான். எனவேதான் என்ன செய்கிறான், எவ்வளவு பொருளாதாரத்தை வைத்திருந்தாலும் சில சில்லறைகளை கூட தர்மம் செய்வதற்கு அவனால் இயலாது. தன்னுடைய பொருளாதாரம் தனக்கு மட்டுமே வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அதை விட்டு கொடுப்பதற்கு மனம் கிடையாது. எனவேதான் தர்மம் செய்யாத கஞ்சத்தனமான மனிதனாக மனிதன் வாழ்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதன்ட்ட இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை பண்பு இல்லை என்றால் அவன் பிறரை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடிய மனிதனாக ஆகிவிடுவான். விட்டு கொடுத்து போயிட்டானா அவன்கிட்ட பொறாமை இருக்காது, எந்த குரோதமும் இருக்காது. இப்போ பொறாமை வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு கூட, ஒரு மனிதனை கொலை செய்வதற்கு கூட இந்த பொறாமை என்பது காரணமாக ஆகிவிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகள், ஒரு மகன் இன்னொரு மகனை எதற்காக கொலை செய்தார்? பொறாமை. இப்போ பொறாமை என்பது கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கூட மனிதனை கொண்டு செல்லும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளுடைய வரலாற்றை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறான் என்றால் அந்த பொறாமைக்கு காரணம் என்ன? விட்டு கொடுக்காமல் விடாப்புடியாக இருப்பது. விட்டு கொடுத்திருந்தால் பொறாமை வந்திருக்காது. அதே போல ஒரு மனிதன் தற்பெருமையாக இருக்கிறான், கௌரவமாக இருக்கிறான், தற்பெருமையாக இருக்கிறான், எதுவுமே இருக்காது. தற்பெருமை கொள்வதற்கு தகுந்த எந்த ஒன்றும் இருக்காது. ஆனாலும் தற்பெருமையாக இருக்கிறான் என்றால் அதற்கும் காரணம் என்ன?
விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது. அதே போல ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுகிறான், கோல் சொல்கிறான் என்றால் அதற்கு காரணம் என்ன? விட்டு கொடுக்கிற குணம் கிடையாது. எதற்காக புறம் பேசுகிறான்? ஒருவரை விட்டு கொடுத்து மன்னித்து விட்டிருந்தால் புறம் பேசு என்கிற அந்த செயல் ஏற்பட்டிருக்காது. எதற்காக நாம் பிறரை பற்றி புறம் பேசுகிறோம்? அவருடைய அந்த குற்றங்களை மன்னித்து விடக்கூடிய, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த பக்குவத்தை நாம் பெறாமல் இருப்பதன் அடிப்படையில் தான் நாம் என்ன செய்கிறோம்? பிறரை பற்றி புறம் பேசுகிறோம் அல்லது அவதூறு பேசுகிறோம். யாரையாவது, சில நபர்கள் இருப்பார்கள், யாரையாவது பேசாமல் இருந்தால் அவர்களுக்கு நாட்களே ஓடாது. யாரையாவது பற்றி ஏதாவது பேசி ஆக வேண்டும். அப்ப புறம் பேசக்கூடிய அந்த மிகப்பெரிய பாவம் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யக்கூடிய, நீங்கள் புறம் பேசுவது உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். இறந்து போன உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறானே. இந்த புறம் எதன் அடிப்படையில் ஏற்படுகிறது? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருந்தால் ஒருவரை பற்றி அவன் புறம் பேச மாட்டான், கோல் சொல்ல மாட்டான். இப்படியாக எல்லா விஷயத்திற்கும் அடிப்படை காரணம் என்ன? இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாமல் இருப்பது. ஒரு மனைவி கணவனை கோபித்துக் கொள்கிறான், ஒரு கணவன் மனைவியை கோபித்துக் கொள்கிறான், எதற்கெடுத்தாலும் கோபித்துக் கொள்கிறான். நின்றாலும் குத்தம், அமர்ந்தாலும் குத்தம். இப்படியாக மனிதன் இருப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவனிடம் விட்டு கொடுக்கக்கூடிய அந்த குணம் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் அப்ப குடும்ப வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில, சமூகத்திற்கு மத்தியில் பார்க்கிறோம். இஸ்லாமிய சமுதாய மக்கள் பல்வேறு இயக்கங்களாக இருப்பார்கள். கொள்கை அடிப்படையில் கருத்து வேறுபாடு இருந்தால் அங்க சமரசம் கிடையாது, விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுக்காக வேண்டி சகோதரனை பகைத்துக் கொள்ளக்கூடிய, சக முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்வதை கூட புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது. நான் இருக்கிற கருத்து தான் சரியானது, அதற்கு மாற்றமாக அவன் பேசினால் அவனை நான் ஒதுக்கி வைப்பேன், அவனை பார்த்தால் சிரிக்க மாட்டேன், என் சலாம் கூட சொல்ல மாட்டேன் என்று எதற்காக இந்த மனிதன் இவ்வளவு விடாப்பிடியாக இருக்கிறான் என்றால் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. அது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை என்றால் எல்லா பாவங்களும் ஒன்று சேர்வதற்கு இந்த விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாமல் விடாப்புடியாக இருப்பதுதான் அடிப்படையான காரணமாக இருக்கிறது என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் இந்த விட்டு கொடுக்கக்கூடிய இந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும். அது எந்த அளவிற்கு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய சொல்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் நம்மை தாக்கிவிட்டார், நம்முடைய மூக்கையோ பல்லையோ அல்லது காதையோ சேதப்படுத்தி விட்டார் என்று சொன்னால் அவரை அதற்கு ஈடாக நாம் பழி வாங்கி கொள்ளலாம். இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. வல் அன்ஃப பில் அன்ஃபி வல் உதுன பில் உதுனி வ சின்ன பிஸ் சின்னி வல் ஜுருஹ கிசாஸ். ஏன் சிறிய காயத்தை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுத்தி விட்டால் அதே அளவிற்கு சிறிய காயத்தை ஏற்படுத்த அனுமதி உண்டு. இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி உண்டு. அதே போல ஒரு மனிதன் கொலை செய்து விட்டால், இன்னொரு ஒரு மனிதன் அநியாயமாக கொலை செய்து விட்டால், கொலை செய்யப்பட்டவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எவன் அநியாயமாக கொலை செய்தானோ அவனை கொலை செய்வதற்கு கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி உண்டு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி இருந்தாலும் கூட ஒமன் ஓஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன், யார் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி மன்னித்து விடுகிறானோ, தாலிக்கு தஃபீஃபு மின் ரப்பிக்கும் வ ரஹ்மா, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக்கொள்வதற்கு இப்படி நீங்கள் மன்னித்து விடுவது சிறந்த ஒரு காரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யோசித்து பாருங்கள், கொலை செய்து இருந்தாலும் கூட அதை கூட அல்லாஹ் என்ன செய்கிறான்? அதை பகரத்திற்கு பகரமாக, பழிக்கு பழியாக கொலை செய்ய அனுமதி இருந்தாலும் கூட
நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் யோசித்து பாருங்கள். கொலை செய்வது மிகப்பெரிய ஒரு குற்றம், தாங்கிக் கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்தை கூட அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், அப்ப அற்பமான காரணத்திற்காக வேண்டி விட்டு கொடுக்காமல் விடாப்பிடியாக நாம் இருக்கலாமா? யோசித்து பாருங்கள். அன்பிற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே விட்டு கொடுத்த வாழ்க்கையாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறந்தது முதல் இறக்கும் வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில், வெளி உலக வாழ்க்கையில், எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு வாழ்ந்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒமா இன்தகம ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி நஃப்ஸிஹி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி தன்னுடைய உரிமையில் யாராவது கை வைத்திருந்தாலோ அல்லது தன்னை யாராவது அசிங்கமாக அவதூறாக பேசியிருந்தாலோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி ஒருபோதும் யாரையும் பழி வாங்கியது கிடையாது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். இல்லா அன் துன்தகஹ ஹுர்மத்துல்லாஹி ஃபயன்தகிமு லில்லாஹி பிஹா, என்றாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய அந்த கண்ணியம் குலைக்கப்பட்டாலே தவிர, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கண்ணியத்தை ஒருவன் குலைத்தால் அல்லாஹ்விற்காக அவனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கி இருக்கிறார்களே தவிர, தன்னுடைய தனிப்பட்ட விஷயத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் யாரையும் பழி வாங்கியது கிடையாது என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு நம்ம இருக்கிறோமா அப்படி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு இழுக்காக என்னுடைய மனைவி நடந்து கொண்டால் மன்னித்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு புறமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்தும் முகமாக என் பிள்ளை நடந்து கொண்டால், என் உறவினர் நடந்து கொண்டால் நாம் எப்படி இருக்கிறோம்? அதை விட்டு கொடுத்துடுறோம். ஆனா நம்மை பற்றி ஏதாவது லேசாக பேசிவிட்டால் விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் அவர்களை நாம் பகைத்துக் கொள்கிறோம் என்றால் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு நேர்மாற்றமாக இருந்தார்கள். அது மாத்திரமா, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது லகது ஹதம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர சினீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் ஒன்றல்ல இரண்டல்ல 10 வருடங்கள் நான் பணி செய்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 10 வருட காலங்கள் பணி செய்தார்கள், பணிவிடை செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சிறு பிள்ளை, 10-12 வயது இருக்கக்கூடிய நிலையில அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய பிள்ளையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய பிள்ளை உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக நான் என்னுடைய பிள்ளையை உங்களுக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று சொல்லி சிறு பிள்ளையாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய தாயார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விட்டு போறாங்க. 10 வருஷம் வேலை செய்கிறாங்க. சின்ன பிள்ளை தான், எவ்வளவு தவறுகளை செய்திருப்பார்கள். பெரிய நபர்களாக இருந்தாலும் கூட நம்மிடம் கூட தவறு வருகிறது. சிறு பிள்ளையாக இருந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வளவு தவறை செய்திருப்பார்கள். அவர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல 10 வருட காலங்களாக நான் பணிவிடை செய்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமா கால லி உஃபின் கத், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒருபோதும் என்னை சீ என்று கூட சொன்னது கிடையாது. அது மாத்திரமா, தொடர்ந்து சொல்கிறார்கள், வலா கால லி ஷைஇன் ஃபஅல்துஹு லிம ஃபஅல்த கதா, நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விட்டால் இதை எதற்காகப்பா செய்தாய், இதை எதற்காக செய்தாய் என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது கிடையாது. அதே போல வலா கால லி ஷைஇன் லம் அஃஅலுஹு லிம லம் தஃஅல் கதா, நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்தால்
இதை ஏன் செய்யவில்லை என்று கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது கிடையாது என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இதை ஏன் செய்தாய் என்றும் கேட்டது கிடையாது, இதை ஏன் செய்யவில்லை என்றும் கேட்டது கிடையாது என்றால் சிறு பிள்ளை தானே. அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு பெரிய நபர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிள்ளை என்றாலும் கூட விட்டு கொடுத்த வாழ்ந்தார்கள். இதை விட ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு பண்பை நம்மால் சொல்லவே முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிள்ளையிடத்தில் கூட விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். நம்ம எப்படி இருக்கிறோம்? இப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்துருவோமா? அன்பிற்குரியவர்களே, யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, அது மாத்திரம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருந்தாங்க? பல மனைவிமார்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஒரு மனைவியை வைத்துக் கொண்டே நம்மால விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல மனைவிமார்களுக்கு மத்தியில் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை கூட விடாப்பிடியாக இருந்த வரலாற்றை நாம் பார்க்க முடியாது. ஒரு சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அன்றைய நாள் ஆயிஷா ரலியல்லாஹுக்குரிய நாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வேறொரு மனைவி விசேஷமான ஒரு சாப்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அதை கொடுத்து அனுப்புறாங்க. கொடுத்து அனுப்பும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மிகப்பெரிய ரோஷம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அந்த அம்மா எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பான சாப்பாடை செஞ்சு கொடுக்க முடியும்? ஒரு ரோஷம், ஒரு கோபம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிறு குழந்தை, சிறு வயது உடையவர்கள். மற்றவங்களாச்சும் பெரியவங்க, திருமணமாகி விதவையாக இருந்த பெண்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இளம் பெண். கோபம் வருவது யதார்த்தம் தான். என்னுடைய வீட்டில் ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி என்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது சிறப்பான சாப்பாடை தயார் செய்து கொடுத்து அனுப்பலாம்? என்ன செய்யறாங்கன்னா, அனஸ் ரலியல்லாஹு கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது அந்த சாப்பாடு தட்டை அப்படியே தட்டி விடுறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு. அந்த பாத்திரம் கீழே விழுந்து உடைந்து போகிறது. யோசித்து பாருங்கள், நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? மனைவியினுடைய கண்ணம் படுத்திருக்கும், படுக்கக்கூடிய அளவுக்கு அடித்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா, கீழே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக அமர்ந்து அந்த சிதறி போன உணவு, அந்த பருக்கைகளை, அந்த உணவு கடிவாளங்களை எடுத்து என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தில் அப்படியே ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட உடைந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் இருந்த நல்ல பாத்திரத்தை எடுத்து அனஸ் ரலியல்லாஹு கையில் கொடுத்து சொல்றாங்க, ஆரத் உம்மத்து, உங்களுடைய தாயாருக்கு ரோசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிரித்து கொண்டே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்ல பாத்திரத்தை எடுத்து அங்க கொடுக்க சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு, இந்த ஆயிஷாவை நீ செய்ததற்கான பரிசு என்று உடைந்த பாத்திரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுக்குறாங்க. எவ்வளவு நிதானம் என்று பாருங்கள், எவ்வளவு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை என்று பாருங்கள். இப்படி இல்லை என்றால் என்ன ஆயிருக்கும்? அன்பிற்குரியவர்களே, விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தால்தான் குடும்ப வாழ்க்கை சீராக இருக்கும். இல்லை என்றால் சிறிய சிறிய காரணத்திற்காக விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லாத அடிப்படையில் இன்றைக்கு சிறிய ஒரு பிரச்சனை எப்படி ஆகிறது? பூதாகரமாக மாறிவிடுகிறது. அதன் மூலமாக விவாகரத்து வரைக்கும் செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் என்ன? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை கிடையாது. அது மாத்திரம் கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் மாத்திரம் கிடையாது, வெளி உலக வாழ்க்கையில, சமூகத்துக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த அவருடைய பூர்வீக பூமி மக்காவை விட்டும் துரத்தி அடிக்கிறார்கள். சஹாபாக்கள் துரத்தி அடித்தார்கள். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், கற்களையோ சிலைகளையோ மற்ற விஷயங்களையோ வணங்கக்கூடாது என்று சொன்னதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை துரத்தி அடித்தார்களா இல்லையா? குறைஷிகள் அவ்வளவு பெரிய அநியாயம் செய்தார்கள். சொந்த நாட்டை விட்டும் துரத்தி அடித்திருந்தால் எவ்வளவு கோபம் வந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக மதீனாவுக்கு போயிட்டாங்க.
இந்த சந்தர்ப்பத்தில் சுமாமா பின் உசார் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இவர் யாருன்னு சொன்னா யமாமாவினுடைய ஒரு பொறுப்புதாரி. இந்த சுமாமா பின் உசார் என்று சொல்லக்கூடிய நபர், இவர் முஸ்லிம்களுக்கு தொந்தரவு செய்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, இந்த சுமாமாவை நீங்கள் சிறைபிடித்து வாருங்கள் என்று சொல்றாங்க. அந்த சுமாமா பின் உசார் என்று சொல்லக்கூடிய நபர் யமாமா நாட்டினுடைய பொறுப்புதாரி. அவர் சிறைபிடித்து கொண்டு வரப்படுகிறார். கொண்டு வரப்பட்டு மதீனாவினுடைய மஸ்ஜிது நபவியினுடைய தூண்ல கட்டி வைக்கப்படுகிறார். கட்டி வைக்கப்பட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது நாள் வர்றாங்க. சுமாமாவை பார்த்து கேட்டாங்க, சுமாமா உனக்கு என்ன ஆனது? எதற்காக முஸ்லிம்களை நீ தொந்தரவு செய்கிறாய், துன்புறுத்துகிறாய் என்று கேட்கிறாங்க. அந்த சுமாமா சொன்னா, ரசூலே, அதாவது முஹம்மதே, நீங்கள் என்னை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்களுக்கு நான் தொந்தரவு செய்திருக்கிறேன். ஆனால் என்னை நீங்கள் மன்னித்து விட்டால் உங்களுக்கு காலம் முழுக்க நன்றி உள்ள மனிதனாக நான் இருப்பேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுட்டு அப்படியே பேசாம போயிட்டாங்க. ரெண்டாவது நாள் வர்றாங்க, திரும்ப கேட்குறாங்க, இதே மாதிரி சொல்றாரு. மூணாவது நாள் வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இதே மாதிரி தான் அவர் சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் கழித்து அவரை எதுவுமே செய்யலை, திட்டலை, ஏசலை, ஒரு அடி கூட அடிக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமாவை அவிழ்த்து விட சொல்றாங்க. அவிழ்த்து விட்டதா மாத்திரம் உடனே சுமாமா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தை பற்றி பிடித்து கொண்டு ஒரு வார்த்தையை சொன்னார். முஹம்மது அவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டேன் என்கிற அந்த கலிமாவை சொல்றார். சொல்லிவிட்டு சொன்னாரு, முஹம்மது அவர்களே, இந்த நொடி பொழுதுக்கு முன்னான வரைக்கும் இந்த உலகத்திலேயே பிடிக்காத நபர் இருந்தா நீங்க தான் இருந்தீங்க. ஆனா இந்த நொடி பொழுதுல இருந்து இந்த உலகத்திலே எனக்கு மிக பிடித்தமான நபர் நீங்க தான் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்றார். சொல்லிவிட்டு நேராக அவர் மக்காவுக்கு போறார். மக்காவுக்கு போயிட்டு அங்க காபத்துல்லாஹ்ல போய் தவாப் செய்து விட்டு மக்கா வாசிகளை பார்த்து சொல்றாரு, அதாவது யமாமாவுடைய பொறுப்புதாரி தான் இந்த சுமாமா. அங்கே யமாமா நாட்டில் இருந்து தான் மக்காவாசிகளுக்கு கோதுமை தானியங்கள் ஏற்றுமதி செய்யப்படும். இவர் சொல்றாரு, மக்காவாசிகளை பார்த்து சொல்றாரு, இனிமேல் அல்லாஹ்வுடைய தூது எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் அவருடைய சொந்த நாட்டை விட்டும் அடித்து துரத்தினீர்களோ அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் ஈமான் கொண்டு விட்டேன். எனவே நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்காத வரைக்கும், உங்களை மன்னிக்காத வரைக்கும் யமாமா நாட்டிலிருந்து கோதுமை தானியங்கள் உங்களுக்கு இறக்குமதி செய்யப்படாது, உங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். மக்காவாசிகளுக்கு ஒரே பதற்றம், என்ன செய்யறது? கோதுமை தானியங்களை வைத்து தான் நம்ம சாப்பிடுறோம், அதை வைத்து தான் என்ன செய்வார்கள், மாவாக குழைத்து ரொட்டி சுட்டு சாப்பிடுவார்கள். அப்போ மக்காவாசிகளுக்கு ஒரே பதற்றம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாம் அடித்து துரத்தி விட்டோமே, ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்துருக்கிறோமே. இப்போ சுமாமா ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டுட்டார். அவங்களுடைய யமாமா நாட்டிலிருந்து கோதுமை தானியத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா தான் திரும்ப கொடுப்பேன்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹ் எப்படி மன்னிப்பாங்க? ஒரே வருத்தம் என்றாலும் கூட அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்கன்னு சொல்லிட்டு. கடிதம் எழுதி அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. யோசித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் சொந்த நாட்டை விட்டும் துரத்தி அடித்த அந்த மக்கா வாசிகளை மதீனாவில் இருந்து கொண்டே அவர்களுக்கு கோதுமை தானியம் போய் சேராத அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வால செய்திருக்க முடியும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமாமாவுக்கு சொல்றாங்க, சுமாமா பின் உசார் அவர்களே, அவர்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்கு வளமை போன கோதுமை தானியங்களை நீங்கள் இறக்குமதி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க, நாம இருந்தா விடுவோமா? நம்முடைய பரம எதிரி அவனை வீழ்த்துவதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்தால் நம்ம விட்டு விடுவோமா? யோசித்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த நாட்டை விட்டும் துரத்திய, தேவையில்லாமல் அல்லாஹ்வை ஏற்க வேண்டும் என்று சொன்னதற்காக, அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொன்னதற்காக வேண்டி கொலை செய்த மக்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டாங்க. யோசித்து பார்க்க வேண்டும்.
நாம எம்மாத்திரம் யோசித்து பாருங்கள். அதே போல சஹாபாக்களை பாருங்க, சஹாபாக்கள் மாத்திரம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பாடம் படித்தவர்கள். சஹாபாக்களை பாருங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்கள் அவருடைய பிள்ளை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பரப்பப்படுகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை ஒரு போர்க்களத்திற்கு சென்று விட்டு வரும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக வெளியே போறாங்க. போயிட்டு வருவதற்குள்ளாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருப்பதாக கருதி கொண்டு அந்த வாகன கூட்டம் வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விட்டுட்டு வந்துட்டாங்க. பின்னால ஒரு நபர் தான், சஹாபி தான் அவங்கள கூட்டிட்டு வராங்க. இதை வைத்து கொண்டு முனாஃபிக்கின்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவும் யாருக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டி வந்தாரோ அவரும் விபச்சாரம் செய்திருக்கலாம். நஅஊது பில்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது விபச்சார பழியை சுமத்தினார்கள். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ்வை தாங்கிக் கொள்ள முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது விபச்சார பழியை சுமத்திய குற்றத்தில் மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவர் என்ன செஞ்சாரு? நயவஞ்சகர்கள், நயவஞ்சகன் தெரியாது, முஸ்லீம் மாதிரியே இருப்பான், நயவஞ்சகத்தை உள்ளத்தில் மறைத்திருப்பான், யாருக்குமே தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு கூட தெரியாது. அல்லாஹ் என்ன பண்ணா, கடைசி காலத்தில் தான் காமிச்சு கொடுத்தான். அப்போ இந்த மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய நபர், இவருக்கு என்ன தெரியாது? நயவஞ்சகன் தெரியாது, முஸ்லீம் மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிறான். இப்படியான அவதூறு ரசூலுல்லாஹ் மனைவி மீது பரப்புறான். அப்போ மிஸ்தஹ் என்ன செஞ்சாரு? அதை நம்பிட்டார். நம்பி அவரும் பரப்பி விட்டார். இந்த மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய இந்த சஹாபி யாருன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய உறவுக்காரர். அது மாத்திரமல்ல, இந்த மிஸ்தஹுடைய குடும்பத்துக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மாதாந்திர பொருளாதார உதவியை செய்து கொண்டு வர்றாங்க. இந்த நபரு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய பிள்ளை மீது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மீது அவதூறு பரப்பிட்டார். யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். நம்மை சொன்னாலும் கூட நம்ம தாங்கிக் கொள்வோம். நம்முடைய பிள்ளையை பற்றி, அதுவும் பெண் பிள்ளையை பற்றி சொல்லக்கூடாத அவதூறை சொன்னால், விபச்சார குற்றத்தை சுமத்தினால் எந்த தந்தை தாங்கிக் கொள்வார்? அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இனிமே மிஸ்தஹ் அவர்களே, நீங்களும் முனாஃபிக்கீன்கள் நயவஞ்சருடைய பேச்சை கேட்டு என்னுடைய பிள்ளையின் மீது அவதூறை பரப்பி விட்டீர்களே, இனிமே உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நான் பொருளாதார உதவி செய்ய மாட்டேன், மாதாந்திர செலவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் செய்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான்னு சொன்னா, வசனத்தை இறக்குறான். வலா யஅதலி உலுல் ஃபضل மின்கும் வஸஅதி அய்யுது உலில் குர்பா வல் யதாமா வல் மசாகீன வல் முஹாஜிரீன ஃபீ சபீலில்லாஹ் வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். அபூபக்கர் அவர்களே, மன்னித்து விடுங்கள், இப்படியெல்லாம் சத்தியம் செய்யாதீங்க. இந்த மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய நபர் மக்கள் சொல்வதை கேட்டு நம்பி தவறாக சொல்லிவிட்டார். ஆனா இந்த மிஸ்தஹ் மக்காவில் இருந்து இவரும் நாடு துறந்து இஸ்லாத்திற்காக நாடு துறந்து வந்த முஹாஜிர் சஹாபி அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அவங்கள மன்னிச்சு விடுங்க. நீங்கள் மன்னித்து விட்டால் அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குறான். வசனத்தை இறக்கியதுதான் மாத்திரம். யோசித்து பாருங்கள், விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை, அல்லாஹ்விற்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எவ்வளவு இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களால் விட்டு கொடுத்திருக்க முடியும்? சாதாரண விஷயமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமான ஒரு பிள்ளையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சிறந்த மனைவிமாரில் ஒருவர். அந்த தன்னுடைய பிள்ளையின் மீது இப்படியான விபச்சார குற்றத்தை பரப்பி அந்த நபருக்கு குடும்பத்துக்கு மன்னித்து விட்டு கொடுத்து மறுபடியும் என்ன செய்யறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய குடும்பத்துக்கு மாதாந்திர பொருளாதார உதவியை செய்து வராங்க. இப்படி சஹாபாக்குடைய வாழ்க்கையில நிறைய நம்ம சொல்லலாம். சஹாபாக்கள் விட்டு கொடுத்த அந்த விஷயங்களை சொல்வதாக இருந்தால் நிறைய சொல்லிக்கொண்டே நம்ம போகலாம். அது மாத்திரமா? சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள். அன்சாரி என்று சொன்னால் மக்காவிலிருந்து நாடு துறந்து வந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு உதவி செய்தவர்கள். என்ன உதவி செஞ்சிட்டாங்க?
அப்படின்னு சொன்னா சாதாரணமான உதவி கிடையாது. என்ன செய்தார்கள்? மக்கால இருந்து இஸ்லாத்திற்காக, ஈமானுக்காக, அல்லாஹ்வுக்காக நாட துறந்து வந்துட்டாங்க. நம்முடைய சகோதரர்கள், அவங்களுக்கு நாம தான் உதவி செய்யணும். மனைவி விட்டுட்டு வந்துட்டாங்க, பொருளாதாரத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, கையில எதுவுமே இல்லாம இருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? தன்னுடைய சொத்துல பாதியை பிரிச்சு கொடுத்தாங்க. அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்களுக்கு சொத்துல பாதியை பிரிச்சு கொடுத்தாங்க. அது மாத்திரம் கிடையாது, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியை வைத்திருந்த சஹாபாக்கள், அன்சாரி சஹாபாக்கள், மதீனாவாசிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவி இருந்தா ஒரு முஹாஜிர் சஹாபியை கூப்பிடுவாங்க. முஹாஜிர் சஹாபியை கூப்பிட்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக மனைவியை விட்டுட்டு வந்துட்டீங்க, ஏன்னா மனைவி காஃபிரா இருக்கிறாங்க, விட்டுட்டு வந்துட்டாங்க. சொல்லுவார்கள், இதோ பாருங்கள், எனக்கு 3 மனைவிமார்கள் இருக்கிறாங்க, அல்லது 4, 5 மனைவிமார் இருக்கிறாங்க. இந்த மனைவிமார்கள்ல இதை நீங்க வச்சு இந்த மனைவியை நீங்க கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லல. அவங்களாக தேர்வு செய்து கொடுக்கல. 4 மனைவிமார்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த மனைவிமார சொல்லுங்க, நான் உங்களுக்காக அந்த மனைவியை நான் தலாக்கு விட்டு விவாகரத்து செய்து உங்களுக்காக நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. முடியுமா? யோசித்து பாருங்க. எந்த அளவிற்கு அல்லாஹ்வுக்காக வாழ்ந்திருந்தா, விட்டு கொடுத்தா மறுமையில நம்ம கெட்டு போக மாட்டோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறந்த பகரத்தை கொடுப்பான் என்கிற நம்பிக்கை ஆழமாக இருந்திருந்தா, மனைவிமார்கள்ல உங்களுக்கு எந்த மனைவி பிடிக்குமோ அந்த மனைவியை கை காட்டுங்க. எனக்கு பிடிக்காத மனைவியை கொடுக்கல, தனக்கு பிடிக்காத மனைவியை கொடுக்கல. அவருக்கு வந்த சஹாபிக்கு, முஹாஜிர் சஹாபிக்கு எந்த மனைவி பிடிக்கும் என்று சொன்னாரோ அந்த மனைவியில தடாக்கு விட்டு அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தாங்க அன்சாரி சஹாபாக்கள். எனவேதான் அன்சாரி என்கிற பெயர் வந்தது, உதவி செய்தவர்கள் என்ற பெயர் வந்தது. யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட விட்டு கொடுத்தல், எப்படிப்பட்ட விட்டு கொடுத்தல். இன்றைக்கு நம்ம எதை விட்டு கொடுத்துருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுக்காக, மறுமைக்காக, என்னுடைய மறுமை விட்டுக்காக நம்ம எதையுமே விட்டு கொடுக்காம இருக்கிறோம். ஒரு சிறிய ஒரு சொல்ல கூட நம்மளால பொறுத்து கொள்ள முடியல. தாய் தந்தையாக இருந்தாலும் கூட என்ன செய்யறோம்? பகைத்துக் கொள்கிறோம். அது எப்படி? என்னுடைய தாய் என்னை திட்டலாம், மனைவிக்கு முன்னால திட்டலாம் என்று அதை கூட பொறுத்து கொள்ள முடியாம, விட்டு கொடுக்க முடியாம, விடாப்புடியாக இருப்பதன் காரணமாகத்தான் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய, கருவில சுமர்ந்து சொல்லிதான் துயரங்களை பெற்று பெற்றெடுத்து வளர்த்த தாய் தந்தைய இன்றைக்கு வீட்டை விட்டும் ஒரு மனிதன் வெளியே அனுப்புறானா? யோசித்து பாருங்க, எந்த அளவிற்கு விடாப்புடியாக இருக்கிறான் மனிதன். எனவே அன்பிற்குரியவர்களே, சொல்லப்பட்ட சம்பவத்தின் மூலமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விற்காக விட்டு கொடுத்து வாழக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்விற்காக மன் தவாலா லில்லாஹி ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்து வாழ்கிறானோ, பணிவாக செல்கிறானோ. விட்டு கொடுத்து வாழ்ந்தோம்னா பணிவு வந்துடும், விட்டு கொடுக்காம இருந்தோம்னா பெருமை வந்துடும். எது நமக்கு தேவை? பெருமை என்பது அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒரு காரியம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மினல் கிப்ர் லா யத்குலுல் ஜன்னah, இவன் சுவர்க்கத்தில் நுழையவே முடியாது. யாருடைய உள்ளத்துல கடுகளவேனும் பெருமை இருக்கிறதோ அவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, பெருமை இருக்கக்கூடாது. என்றைக்கு நாம் விட்டு கொடுக்காம இருக்கிறோமோ அன்றைக்கு பெருமை வந்துவிடும். என்றைக்கு நாம் விட்டு கொடுக்கிறோமோ அன்றைக்கு பணிவு வந்துவிடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தவாலா லில்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுத்து விடாப்புடியாக இல்லாமல் பணிவாக செல்கிறார்களோ, ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை உயர்த்துகிறான், அவருடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்துறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே விட்டு கொடுத்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை, பாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். விட்டு கொடுத்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த நன்மையை, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அதாவது இந்த சுவர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். சுவர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதாவது சுவர்க்கம் யாருக்குரியது என்று சொன்னால்
எவர்கள் பெருமை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் சுவர்க்குன்னு அல்லாஹ் சொல்றான். பெருமை இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சுவர்க்கன்னு சொல்றான். அப்ப சுவர்க்கத்தை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் தான் விட்டு கொடுத்து வாழ்வது. அந்த விட்டு கொடுத்து வாழக்கூடிய பக்குவத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக பேசுகிற என்னையும் கேட்கிற உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்க அருள் புரிவானாக. அதாவது சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நிறைய உதாரணங்கள் சொல்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு விருந்தாளி வரார். விருந்தாளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமாருடைய வீட்டுகளுக்கு அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10க்கும் மேற்பட்ட மனைவிமாருடைய வீட்டுக்கு அந்த வந்த விருந்தாளிக்காக உணவை கேட்டு ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. அவ எல்லா மனைவிமாருடைய வீட்லையும் போய் கேட்கப்படுது, உணவு கேட்கப்படுது. எந்த ரசூலுல்லாஹுடைய மனைவிமார் வீட்லையும் தண்ணீர் குடிப்பதற்கு தண்ணீரை தவிர எந்த உணவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக எதையுமே வைத்துக் கொள்ள கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, என்னுடைய தேவைக்கு மீதமான ஒன்றை இருந்து அதை ஒரு பகல் ஒரு இரவு கிடப்பதை நான் வெறுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்வாங்க. தேவைக்கு அதிகமாக இருந்து அதை வைத்துக் கொண்டு ஒரு இரவு அல்லது ஒரு பகலை கிடப்பதை நான் வெறுக்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க. அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன துஆ கேட்கிறோம்? துஆல கூட விட்டு கொடுக்கிற மனசு இல்லை. அல்லாஹ்ட்ட எல்லாத்தையும் கேட்கலாம், எல்லாத்தையும் கேட்கலாம். அல்லாஹ் அந்த கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. யா அல்லாஹ் எனக்கு அந்த வீடை கொடு, அதை கொடு, இதை கொடு, நிறைய நம்ம கேட்கிறோமா இல்லையா? பிசாசை எப்படி துஆ கேட்பாங்கன்னு சொன்னா, யா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்திற்கு அன்றைய தேவை நிறைவு செய்யக்கூடிய அளவுக்கு மட்டும் நீ கொடு. அப்படிதான் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. மேலதிகமாக எனக்கு தேவையில்லை, இன்றைய நாள் கடிப்பதற்கு இருக்குதா அது போல அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தாங்க. ஒரு தடவை பள்ளிக்கு வராங்க, இகாமத் சொல்லப்படுது, டைம் ஆயிடுச்சு, சஹாபாக்கள் எழுந்து நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வேகமா போறாங்க. போயிட்டு வராங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் எதற்காக இகாமத் சொல்ல டைம் ஆயிடுச்சு, எதற்காக மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வீட்டுல கொஞ்சம் பொருளாதாரம் இருந்தது, அதை எடுத்து நிலவ செஞ்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. சின்ன பொருளாதாரம் இருந்தா கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு வேணும்னு சொல்லி சேமித்து வைக்கவில்லை. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. எனவேதான் உணவு கேட்டு வந்த அந்த நபருக்கு எல்லா மனைவிமாருடைய வீட்லையும் குடிப்பதற்கு தண்ணீரை தவிர எந்த உணவும் கிடையாது. வந்து சொல்றான். சொன்னதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, இவருக்கு யார் உணவளிப்பதுன்னு கேட்கிறாங்க. அந்த சமயத்துல அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய நபர் அந்த சஹாபி வரார். ரசூலுல்லாஹ் நான் இவருக்கு உணவளிக்கிறேன்னு சொல்றார். வீட்ல எப்படி இருக்குது, உணவு இருக்குதா இல்லையா, வீட்ல உணவு இருக்குதா இல்லை எதுவுமே தெரியாது. மனைவிட்டு கேட்கல, சரியா? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்பதற்காக வேண்டி அந்த விருந்தாளி வீட்டுக்கு அழைச்சிட்டு போறார். வீட்டுல போனா அவனுடைய மனைவிட்டு சொல்றார், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா பிரபலமான நபித்தோழி, அவங்கள பத்தி பேசுவதா நிறைய பேசலாம். அவங்க போறார், வீட்டுல போய் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளிய ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், இவருக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், திரும்பி அனுப்பக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி சொல்றார். அந்த மாதிரி சொல்றாங்க, கணவரை பார்த்து சொல்றாங்க, அதாவது கணவர் அவர்களே, நம்முடைய வீட்டில் எந்த ஒரு உணவும் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று சாப்பிடுவதற்கு மட்டும்தான் சிறிய உணவு, கொஞ்சம் உணவு இருக்குது. பிள்ளைங்களுக்காக நைட்டு இரவு நேரம் அவர்கள் சாப்பிடுவதற்காக மட்டும்தான் உணவு இருக்குன்னு சொல்றாங்க. சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி சம்பவம். இந்த மனைவி சொல்றாங்க, வீட்டுல பிள்ளைங்க சாப்பிடுவதற்கு மட்டும்தான் உணவு இருக்குதுன்னு சொல்றாங்க. இரவுல பிள்ளைகளை சாப்பிடாம படுக்க வைத்தா என்ன ஆகும்? பசியின் காரணமாக துடிப்பார்கள். நாம சாப்பிட்டாலும் பிள்ளைக்கு சாப்பிடாவிட்டாலும் பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்துருவோம். எந்த தாயும் பிள்ளையை பட்டி போட மாட்டான். எந்த தாயும் எவ்வளவு பெரிய கல்நெஞ்ச காரியாக இருந்தாலும் கூட பிள்ளை என்று வந்தால் அவளுக்குள்ள கலைந்து விடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளிக்கு உணவு கொடுக்காம அனுப்பக்கூடாது. என்ன செஞ்சாங்க?
எதை விட்டு கொடுத்தாங்க? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. மேல் அதிகமாக பொருளாதாரம் இருந்தால் கூட மீன் செலவுகள் செய்வோமே தவிர அடுத்தவருக்கு தர்மம் செய்ய மாட்டோம். பக்கத்து வீட்டுல சாப்பிடுவதற்கு உணவு இல்லாமல் சிரமப்படுவார்கள். மாதாந்திர செலவு இல்ல, செலவுக்கு பணம் இல்லாம சிரமப்படுவார்கள். கொடுத்து உதவ மாட்டோம். ஆனா பிள்ளைகளுக்கு பசி வந்தாலும் பரவாயில்லை, விட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்றாங்க. அபூதர்கா மனைவிய பிள்ளைகளுக்கு பசி வந்தா எப்படியாவது சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருங்க. அதே போல நமக்கும் உணவு கிடையாது. வந்திருக்கிற விருந்தாளி நாம சாப்பிடாம அவருக்கு மட்டும் கொடுத்தா சாப்பிட மாட்டார். என்ன செய்யணும்? தட்டெடுத்து வைங்க. தட்டெடுத்து வைத்து விட்டு உணவை கொண்டு வருவதற்கு முன்னால விளக்கை, எரியக்கூடிய விளக்கை சரி செய்வதை போல அதை நீங்கள் அணைத்து விடுங்கள். விளக்கை சரி செய்வதை போல அணைத்து விடுங்கள். அவருக்கு பக்கத்துல நானும் உட்கார்ந்து இருக்கிறேன், தட்டை வைத்துக் கொண்டு அவருக்கு மட்டும் உணவு வைங்க. நானும் உணவை சாப்பிடுவதை போல நடித்து கொண்டு அவர் நல்ல சாப்பிட்டு போகட்டும். வந்த விருந்தாளி நன்கு சாப்பிட்டு விட்டு செல்லட்டும்னு சொல்றாங்க. இதே போல நடக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடிய ஃபஜ்ருக்குள்ள அந்த வசனத்தை இறக்குறான். வயுசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அல்லாஹ் சொல்றான், தங்களுக்கு எவ்வளவு தேவை இருந்தாலும் கூட தங்களை விட தங்களுடைய சகோதரர்களை தான், மற்றவர்களை தான் அவர்கள் முன்னிலைப்படுத்துவார்கள் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்குறான். நபிஸல்லாஹு கேட்கிறாங்க, அபூதர்காவே என்னப்பா செய்தாய்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு சந்தோஷமாக உன் விஷயத்துல வசனத்தை இறக்கின்றானே, என்ன செய்தாய் என்று கேட்கிறாங்க. சம்பவத்தை சொல்றார். யோசித்து பாருங்க. தன்னுடைய பச்சிளம் குழந்தைகளுக்கு கூட உணவு இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, வந்த விருந்தாளி ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி அவர் வயிறார சாப்பிட வேண்டும் என்று விட்டுக் கொடுத்தார். யோசித்து பாருங்க. நாம எம்மாக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். இப்படியான சஹாபாக்கள் இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் சஹாபாக்களுக்கு ஒரு பெருசா தெரியல. ஏன்னா மறுமைக்காக வாழ்ந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு சந்தர்ப்பத்தில் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் திட்டிட்டாங்க. யா இப்ன சௌதா அப்படின்ட்டாங்க. கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு கருப்பு நிற அந்த வம்சத்தை சார்ந்தவர் நிக்கிறோம். அவங்கள பார்த்து கருப்பியின் மகனேன்னு சொல்லிட்டாங்க. இது பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு தாங்க முடியல. இப்படி சொல்லிட்டாரு அபூதர். ரசூலுல்லாஹ் வராங்க. ரசூலுல்லாஹ் முறையிடுறாங்க. அதுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விட்டு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அபாதர் அவர்களே, இன்னக்க இம்ரான் ஃபீக ஜாஹிலியா, அறியாமை கால அந்த மோசமான செயல் உம்மிடம் இருக்கிறது அபூதர் அவர்களே. இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை எச்சரிக்கை செய்றாங்க. இப்ப அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியல. திட்டிட்டோமே, கருப்பின் மகன் என்று விழாவை சொல்லிட்டோமே, நம்முடைய சகோதரன் ஏதோ ஒரு ஆலகத்துல கோபத்துல திட்டிட்டோம். பிலால் ரலியல்லாஹு மன்னிப்பு கேட்க போறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி மன்னிப்பு கேட்போம்? மன்னிச்சுக்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தான் மன்னிப்பு சொல்லுவோம், கேட்போம். அந்த மன்னிப்பை கேட்பதை கூட மனம் வந்து கேட்க மாட்டோம். ஏதோ பேருக்கு தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்க அப்படின்னு போற போக்குல நம்ம சொல்லுவோம். இதான் நம்முடைய குணமாக இருக்கிறது. பேசுகிற நான் உட்பட யாரும் விதிவிலக்கு கிடையாது. அல்லாஹ்வுக்காக மறுமைக்காக என்று யார் வாழ்றாங்களோ, அல்லாஹ் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர நம்மள யாரும் விதிவிலக்கு கிடையாது. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அவர்களை திட்டிட்டாங்க. அவங்கள பார்க்க போறாங்க. போய் சொன்னாங்க. என்ன பண்ணாங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த அபூதர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்கன்னா, கீழே அப்படியே படுத்துட்டாங்க. கீழே படுத்து தன்னுடைய கண்ணத்தை காண்பித்து, பிலால் அவர்களே, என்னுடைய கண்ணத்தின் மீது நீங்க ஏறி மிதிக்கணும். என்னுடைய கண்ணத்தின் மீது நீங்கள் ஏறி மிதித்தால்தான் அதுதான் என்னை நீங்கள் மன்னித்ததாக ஆகும். அப்பதான் என்னுடைய உள்ளம் சாந்தி அடையும். உங்களை நான் திட்டிட்டேன், என் கண்ணத்தின் மீது நீங்கள் ஏறி மிதித்தால் மட்டும்தான் என்னுடைய உள்ள சாந்தியாகும், நீங்கள் என்னை மன்னித்ததாக ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க.
எந்த அளவிற்கு விட்டு கொடுத்திருந்தால், அல்லாஹ்விற்காக பணிந்திருந்தால் இப்படி சொல்லியிருப்பார்கள். கன்னத்தின் மீது ஏறி மிதிக்க சொல்லுவோமா நம்ம யாரையாவது? அல்ல சும்மா ஒரு அடி அடின்னு சொல்லுவோமா? உன்னை நான் திட்டேன், உன்னை நான் பேசிட்டேன், என்னை நீ அடித்துக் கொள் என்று யாராவது சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அப்படித்தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான். ஒரு சமயத்துல ஒரு சஹாபி போருக்காக என்ன செய்யறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை வந்து போர் வரிசையில் நிப்பாட்டுவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே குச்சியை வச்சு சரி செய்யறாங்க. போர் வரிசையை சரி செய்வதற்காக வேண்டும். அந்த சமயத்துல ஒரு சஹாபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குச்சியை வச்சு குத்தும் பொழுது அந்த சஹாபி சொல்றாரு, ரசூலுல்லாஹ் என்னை வந்து நீங்க குத்திட்டீங்க, நோவினைப்படுத்தி விட்டீர்கள், நான் உங்களை குத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பட நிக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனே இப்படி சொல்றாரு, என்ன நீங்க குத்திட்டீங்க, நான் உங்களை இதே மாதிரி குச்சியை வச்சு குத்தணும்னு சொல்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? எவ்வளவு பெரிய ஒரு அரசர், மக்காவினுடைய அதிபதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்களுடைய தலைவர். என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பரவாயில்லை சொல்றாங்க, இதே இடத்துல வச்சு நீங்க மறுபடியும் என்ன குத்துங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த சஹாபி சொன்னாரு, இல்லையா ரசூலுல்லாஹ், இங்க வைத்து நான் உங்களை குத்த மாட்டேன், தனியாக இடத்துக்கு வாங்க, அங்க வைத்து உங்களை நான் இதே போல குத்தி கொடுக்கிறேன் என்று சொல்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வராங்க. அப்ப சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நீங்க மேல ஆடை போட்டுருக்கீங்க, நான் ஆடை இல்லாம இருக்கிறப்ப என்னை குத்துறீங்க, யாரைக்கு உள்ளதான் குச்சியை வைத்து குத்துச்சு, ஆடை கலட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஆடை கலட்டுறாங்க. என்ன பண்ணாரு நான் சஹாபி, பின்னால வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல நபித்துவ முத்திரை இருந்தது. அந்த நபித்துவ முத்திரையை முத்தமிட்டு சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், இந்த நபித்துவ முத்திரையை உங்கள் முதுகில் இருக்கக்கூடிய நபித்துவ முத்திரையை பார்ப்பதற்காகத்தான் இப்படி சொன்னேன், உங்களை பழிவாங்க வேண்டும் என்று எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு கொடுத்தார். இப்படியாக நிறைய சம்பவங்களை என்ன செய்யலாம், சொல்லிக் கொண்டே போகலாம். என விட்டு கொடுப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சஹாபாக்களை பாருங்க, ரசூலுல்லாஹ் பாருங்க, நமக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா, செஞ்சிட்டாங்களா, ரசூலுல்லாஹ் நினைச்சு பாருங்க, சஹாபாக்கள் நினைச்சு பாருங்க, நமக்கு செஞ்சதெல்லாம் துரோகமே கிடையாது, அற்பமான விஷயம். நாம் இதற்காக பழி வாங்க வேண்டுமா, இதற்காக மன்னிக்காமல் இருக்க வேண்டுமா என்று நம்ம யோசிப்போம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கும் பொழுது நமக்கு மக்கள் செய்யக்கூடிய அந்த சிறிய விஷயங்களுக்காக என்ன செய்ய மாட்டோம், விடாப்பிடியாக நாம் இருக்க மாட்டோம், விட்டுக் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடும். சொல்லப்பட்ட விஷயத்தை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் யாவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிரூ இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.